கெயில் திட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, கெயில் திட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா. கெயில் திட்டம் தொடர்பாக நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது. அதாவது அவர்கள் திட்டமிட்டபடி அந்த பாதையில் அவர்களுடைய திட்டத்தை அவர்கள் அமல்படுத்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை ஆய்வு செய்ய, அதாவது இந்த தீர்ப்பிற்காக இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. இன்று சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் ஏற்கனவே அதாவது கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அந்த கெயில் விளைநிலங்களில் கெயில் எரிவாயு குழாய்களை பதிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசும் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவை தான் நேற்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து அதில் அவர்கள் திட்டமிட்டபடி, கெயில் நிறுவனம் திட்டமிட்டபடி அந்த பாதைகளில் அவர்கள் அந்த எரிவாயு குழாய்களை பதிக்கலாம் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ஆய்வு செய்ய சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் இதுபோன்ற அந்த சீராய்வு மனுவில் எதுபோன்ற அம்சங்கள் இடம்பெற வேண்டும், அதாவது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால், இந்த எரிவாயு குழாய்கள் பதிக்கப்பட்டால் எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், எவ்வளவு விளைநிலங்கள் பாதிக்கப்படும், அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன என்பது குறித்து அழுத்தமாக மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு சொல்வதற்காக இந்த சீராய்வு மனுவில் அதுபோன்ற அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது.